கால்ட் லீனியர் காம்பினேஷன். இந்த லீனியர் காம்பினேஷன் வந்து ஒவ்வொன்றா நடக்கும். அப்போ லீனியர் காம்பினேஷன் என்ன சொல்றாங்க பாத்துங்க. V இஸ் a கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட். சரிங்களா? V வந்து எப்படி இருக்குன்னா V1, V2, Vk டாட் 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 Vn இந்த மாதிரி எலிமெண்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப அப்ப சம் எலிமெண்ட் V2, Vk எலிமெண்ட் எடுத்துக்கோங்க. அப்ப இதுல வந்து V இருக்குன்னு எடுத்துக்கிட்டா அந்த V இந்த ஸ்மால் V நோட் பண்றாங்க பாத்தீங்களா? தேர் எக்ஸிஸ்ட் a V. அப்ப ஏதோ ஒரு V வந்து எகைன் V தான் இருக்குது. அந்த V எப்படி எழுதலாம்? சம் ஆஃப் த சம் வெக்டர்ஸ் இன் V. அப்படி என்னது? சம் ஆஃப் ஆல்பா i Vi ன்னு எழுதணும். சம் ஆஃப் ஆல்பா i Vi ன்னு எழுதணும். அப்போ ஒரு ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனோட அந்த வெக்டர் வந்து எழுத முடியும் அப்படிங்கிறாங்க. லீனியர் காம்பினேஷன் தான். என்ன சொல்றாங்க? சம் வெக்டர்ஸ் இன் V1 to Vk also one vector in V is satisfy the condition is sum of the scalar multiplication and vector is also in V, then is called a linear combination. அப்போ ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கங்க. சப்போஸ் V1, V2 டாட் 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 Vk இருக்குதுன்னா இங்க ஒரு Vk plus 1ங்கிற ஒரு எலிமெண்டோட க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா அந்த Vk plus 1 எப்படி எழுதலாம்? சம் ஆஃப் த திஸ் எலிமெண்ட் எழுதலாம். அதாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. Vk வரைக்கும் எழுதிட்டு Vk plus 1 எப்படி எழுதலாம்? சம் ஆஃப் த திஸ் எலிமெண்ட் எழுத முடிஞ்சுன்னா இஸ் கால்ட் a linear combination. அதுக்கு மேல ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கு, அது போயிட்டே இருக்கு, அது வேற விஷயம். But some vector is can be written as sum of the scalar multiplication of the vector இருந்ததுன்னா is called a linear combination. This is a very important property. இது பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தடுத்த டெஃபினிஷன் பார்க்க போறோம். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி லீனியர் காம்பினேஷன் பேஸ் பண்ணி தான் அடுத்த வர டெஃபினிஷன் எல்லாமே வரும். That is a very important definition.